ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன், கண்டிப்பா பாருங்க. இந்த சிம்பிள் மேக்கப்பை கிரியேட் பண்றதுக்கு என்ன மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்றேன் அப்படிங்கறத பத்தி போட்டிருப்பேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இது நம்மளோட ஐடி ஷேட்ஸ் ஆஃப் மனோல நிறைய வீடியோஸ் வந்து நம்ம கண்டினியூவா போடலாம். நம்மளோட ஐடிக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. பார்க்கலாமா வீடியோ மேக்கப் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறது? ஃபர்ஸ்ட் வந்து மேக்கப்ல இம்பார்ட்டன்டான விஷயம் வந்து நம்மளோட ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணணும். நான் வந்து கிளென்ஸ் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ஸோ வந்து நான் என்ன யூஸ் பண்ண போறேன்னா டோனர் தான். டோனருக்காக வேண்டி நான் எடுத்திருக்க ப்ராடக்ட் வந்து ப்ளம்மோட டோனர் தாங்க. 2 ட்ராப் நான் கையில எடுத்துக்கிறேன். என்னோட டோனர் வந்து லைட்டா டேப் பண்ணி அப்ளை பண்றேன். டோனர் வந்து அப்ளை பண்ணியாச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து செட்டாஃபிலோட மாய்ஸ்சரைசர் தான் நான் எடுத்திருக்கேன். இது லைட்டா கொஞ்சம் எனக்கு தேவையான அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னா இருந்துச்சுன்னா இந்த மாய்ஸ்சரைசர் வந்து அதிகமாகவே அப்ளை பண்ணலாம். என்னோடது வந்து ஆயிலி ஸ்கின் தான், என்னோட தேவைக்கு மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஐயோ அழுத்தாம லைட்டா அப்ளை பண்ணிக்கிறேன். என்னோட ஸ்கின் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின், பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. பிம்பிள்ஸ் எல்லாமே ஈஸியாக வந்துடும் என்னோட ஸ்கின்னுக்கு. அதனால் லைட்டா அப்ளை பண்ணுறேன். வந்து லிப்ஸுக்கு நான் என்ன மாய்ஸ்சர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா நிவ்யாவோட மாய்ஸ்சரைசர் தாங்க. மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு டைரக்டாவே நான் ஃபவுண்டேஷனுக்கு போறேன். ஃபவுண்டேஷனுக்கு நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது வந்து கலர் எசன்ஸ். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோல போட்டிருந்தேன். இது ஒரு பேலட் தான். ஸ்டார்டிங்ல நான் இதுதான் எனக்கு ஏத்த மாதிரியான ஒரு ஷேட் எடுத்துக்குவேன். இந்த பாத்தீங்களா? இதுவே ஃபவுண்டேஷன் போட்டது மாதிரியே தெரியாது, கியூட்டா இருக்கும். இதுக்கு இந்த சைடுக்கு லைட்டா டிஃபரண்ட் தெரியும் நினைக்கிறேன். ஃபவுண்டேஷன் ஃபுல்லா ஃபேஸ்ல போட்டுட்டேன். ஸ்டார்டிங் படிக்கிறதுக்கு யூஸ் பண்றதுக்கு இந்த பேலட் வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கும். பிளெண்டரை வந்து வாட்டர்ல முக்கி எடுத்து பிழிஞ்சிட்டு அதை லைட்டா வச்சு பிளெண்ட் பண்ண போறேன். ரொம்ப இருத்தியும் அழுத்தக்கூடாது, லைட்டா இந்த மாதிரி லைட்டா வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு பிளெண்டிங் வந்து ஃபேஸ்ல பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்கின்னோட நல்லா அப்சர்வ் ஆகும். அடுத்து வந்து கலர் எசன்ஸ். சேம் கலர் எசன்ஸ்ல வந்து என்னோட ஷேடு காம்பேக்ட் பவுடர் தான் யூஸ் பண்ண போறேன். நான் எல்லா இடமும் அப்ளை பண்ணிக்கிறேன். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பட்ஜெட் ரேட் மேக்கப் அப்படின்னா அந்த 2 ப்ராடக்ட்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஐப்ரோஸ். ஓகே, ஐப்ரோஸ்க்கு வந்து இந்த ப்ரஷ் தான் யூஸ் பண்ணணும், அந்த ப்ரஷ் தான் யூஸ் பண்ணணும்னு யூஸ் பண்ணல. என்னோட கைக்கு என்ன போட்டால் அழகா ஐப்ரோ எனக்கு ஏற்ற மாதிரி ஃபில் பண்ணணுமோ அந்த மாதிரி போட்டுட்டேன். கைப்படாமல் ஓரளவுக்கு தள்ளி கையை வச்சுட்டு போடுவேன். என்னோட கை பார்த்தீங்களா ஃபேஸில் படல. ஏன்னா நம்ம ஃபேஸில் படும்போது ஃபவுண்டேஷன் இதெல்லாம் நம்ம கையில் இதாகும். அதனால் ஒரு மாதிரி வரைஞ்சிருக்கேன். இந்த டீங்க இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு கொண்டு போயிருக்கேன். நெக்ஸ்ட் அந்த ஐப்ரோ ஃபில் பண்ணி முடிச்சிட்டேன். ஐப்ரோஸ் ஃபில் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து ஐஷேடோக்கு நான் எடுத்துருக்கிறது வந்து மார்ஸோட ஐஷேடோ பேலட் தான். இதில் வந்து நான் என்ன ஷேடு வந்து யூஸ் பண்ண போகிறேன்னா ஒரு இந்த டார்க் பிங்க் தான் யூஸ் பண்ண போகிறேன். லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு எனக்கு மேக்கப் போட்ட மாதிரியே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுனால ஸ்ப்ரெட் பண்ணிவிடுறேன் லைட்டாக. ஷிம்மர் சைடுக்கு சேம் இதே பேலட்டில் இருக்கிற இந்த பிங்க் கலர் ஷிம்மர் யூஸ் பண்ண போகிறேன். லைட்டாக எடுத்துகிட்டு எல்லாம் அப்ளை பண்ணிக்கிறேன். க்யூட்டாக இருக்கும், தெரியும் நினைக்கிறேன் இந்த ஷைனிங் உங்களுக்கு. லைனருக்கு பதிலாக என்ன எடுத்திருக்கேன்னா ஆக்மியோட ஐகானிக் காஜல் தான். கண்ணை முடிக்கிட்டு லைட்டாக அப்ளை பண்ணுறேன். ஃபேஸில் கைப்படக்கூடாது. அப்ளை பண்ணிவிட்டு ஃபிங்கர் வச்சு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். நெக்ஸ்ட் இந்த கண்ணுக்கும் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஷ். நார்ஸலோட ஐஷேடோ பேலட்டில் இருக்கிறதுல ஒரு இந்த பிங்க் ஷேடை வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸ்டார்டிங் நம்மளால ப்ளஷ் தனியாக வாங்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த சைடு யூஸ் பண்ணிக்கலாம். ஹைலைட்டர் தான். ஹைலைட்டருக்கு நான் இன்னைக்கு ரெனியோட ஹைலைட்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் லிப்ஸ்டிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னே ஃபஸ்ட்டு ஒரு அவுட்டர் லைன் ரெனியோட லிப்ஸ்டிக் வச்சு ஒரு அவுட்டர் லைன் வரைஞ்சிக்கிறேன்.
ப்ளம்மோட லிப்ஸ்டிக் தான். இது லைட்டாக கையில் எடுத்துட்டு லிப்ஸ்டிக் ஃபுல்லாக எனக்கு தேவையான அளவுக்கு அப்ளை பண்ணிக்கிட்டேன். என்னோடய ஃபைனல் லுக் இதுதாங்க. க்யூட்டாக இருக்கான்னு சொல்லுங்கள். வந்து ஃபைனலாக செட்டிங் ஸ்ப்ரே அடிச்சிடலாம். போட்டு வச்சுக்கிறேன். ஓகே, ட்ரெஸ் சேஞ்சிங் பண்ணி முடிச்சுட்டு அந்த மேக்கப்போட லுக் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கம்மலுக்கு என்னோட கம்மல் பாக்ஸ்ல இருந்து இந்த கம்மல் போட்டுக்கிறேன். வளையலுக்கு வந்து ஒரு கோல்டு கலர் வளையல் எடுத்துக்கிறேன். இதான் என்னோட ஃபைனல் லுக். இந்த மேக்கப் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக ஷேட்ஸ் ஆஃப் மனோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். என்ன மாதிரியான வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ.